அப்படி முன்னாடி வர பின்னாடி வந்து மனசாட்சி புரிஞ்சு அடுத்த ஒரு மேல பேசி வாங்க உருகுறா இல்லை போங்கடா போயிட்டு இருக்குது
ஆனந்தவாடி கிராமத்தை சார்ந்த பெரியோர்களே, வாக்காளர் பொதுமக்களே, சின்ன ஆனந்தவாடியிலிருந்து வந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை குறித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் 20 ஊராட்சி மேல போகணும். இன்னும் 20-25 ஊராட்சி இருக்கிற நேரம் 1 மணி நேரம் தான் இருக்கு. போக முடியுமான்னு தெரியல. உங்களுடைய அன்பான எழுச்சி மிகுந்த வரவேற்புக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். கீழே இறங்கியதும் நம்முடைய தோழர்கள் அரசு சிமெண்ட் ஆலையில் நிலம் கொடுத்தவர்களுக்கு இன்னும் நிரந்தரமான வேலை வழங்கவில்லை. 40 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம். 3-4 பேர் மட்டும்தான் வேலை கிடைத்திருக்கிறது. மற்றவர்கள் எல்லாம் ஒப்பந்த தொழிலாளர்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அரசு சிமெண்டோடு பேசி இங்கே வேலை இல்லாமல் நிலத்தை பறிகொடுத்துவிட்டு அந்த 3 பேருக்கு கூட இப்போது அமைச்சராக இருக்கிற அண்ணன் சிவசங்கர் அவர்களும் தங்கம் தென்னரசு அவர்களும் எடுத்துக்கொண்ட முயற்சி கிடைத்திருக்கிறது என்கிற தகவலையும் குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தல் முடிந்த பிறகு நானும் அண்ணன் சிவசங்கர் அவர்களும் கட்டாயம் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களை சந்தித்து டிஆர்பி ராஜா அவர்களை சந்தித்து இது குறித்து பேசுவோம். உங்கள் கோரிக்கைகளை எடுத்துரைப்போம். எந்த அளவுக்கு சாதகமாக நமக்கு தீர்வு எட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நாம் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வை எட்டுவதற்கு முயற்சிப்போம் என்பதை சொல்லி அதில் வெற்றி பெறுவதற்குரிய அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்பதை சொல்லி இந்த சிறப்பான ஏற்பாட்டை செய்த இந்த அரசு சிமெண்ட் ஆலையில நம்ம ஊருக்கு ஆள் வேலைக்கு போடாம வெளியூர்ல இருந்து யாரையும் போட வேண்டாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. வேற ஊர்காரங்களுக்கு போடக்கூடாது. இந்த ஊர்காரங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிற வரையில் வெளியிலிருந்து யாரையும் போடக்கூடாது என்ற தகவலையும் இப்போது அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த கோரிக்கை இப்போது தேர்தல் நேரத்தில் பேச முடியாது. அதிகாரிகளுக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. தேர்தல் முடிந்த பிறகு இந்த ஊரை சார்ந்த தோழர்கள், அதை முன்னெடுக்கிற தோழர்கள் கட்டாயமாக அதை நினைவூட்ட வேண்டும். அதை நாம் அமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லி இந்த ஏற்பாட்டை செய்த உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், இது வழக்கமான தேர்தல் அல்ல. கடந்த காலங்களில் நீங்கள் வாக்களித்தது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதை விட 1000 மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் இந்த தேர்தல். ரொம்ப கவனமாக நாம் இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு உதாரணம் உங்களுக்கு புரியும்படி நான் சொல்லுகிறேன். இது தமிழ்நாட்டில் திமுக, அதற்கு எதிர்கட்சி அதிமுக, திமுக கூட்டணி, அதற்கு எதிர்கூட்டணி அதிமுக கூட்டணி, இப்படி தேர்தலை சந்தித்து விட்டு போய்விடலாம். அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆகியோரை
களத்திலே சந்தித்து தேர்தலை எதிர்கொண்டு விடலாம். ஆனால் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக கடுமையான முயற்சி எடுத்து இந்த தேர்தலுக்கான வியூகத்தை தேசிய அளவிலே உருவாக்கி இருக்கிறார். அகில இந்திய அளவிலே ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது. இந்தியா என்கிற பெயரில் ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது. அந்த கூட்டணியில் 28 கட்சிகள் மொத்தம், திமுக, காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள் எல்லாம். அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு அங்கம். நாமும் அந்த கூட்டணியிலே ஒரு உறுப்பு இயக்கமாக இருக்கிறோம். ராகுல் காந்தி அவர்கள் நடைபயணம் தொடங்கிய போது நம்முடைய முதல்வர் அவர்கள் அதை தொடங்கி வைத்தார். நானும் அதில் கலந்து கொண்டேன். எனக்கு அழைப்பு விடுத்தார்கள். அதே போல காஷ்மீரிலே அந்த பயணத்தை ராகுல் காந்தி முடித்த போது நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டார். எனக்கும் அழைப்பு வந்தது. நானும் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டேன். காஷ்மீரத்தில் அந்த கொட்டும் பணியில் கடுமையான பணி பொழிந்து கொண்டிருந்த வேளையில் ராகுல் காந்தி தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்தார். அந்த நிகழ்ச்சியிலே உங்களின் சார்பில், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நான் பங்கேற்றேன் என்பதை பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல 2வது கட்டமாக மணிப்பூரிலே தொடங்கி மகாராஷ்டிராவிலே அம்பேத்கர் பிறந்த மும்பையிலே போய் முடித்தார். அந்த நிகழ்ச்சியிலும் நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டார். விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நானும் கலந்து கொண்டு 5 நிமிடம் பேசினேன். ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், இப்ப நாம அதிமுக எதிரி, எடப்பாடி பழனிசாமி எதிரின்னு இந்த தேர்தலை சந்திக்கல. டெல்லியில நரேந்திர மோடியின் ஆட்சி தொடரக்கூடாது. அந்த ஆட்சி தொடர்ந்தால் பல பாதிப்புகள். அதுல ஒரு முக்கியமான பாதிப்பு உங்களுக்கு நான் சொல்லணும். ரொம்ப முக்கியமான பாதிப்பு. விலைவாசி உயர்ந்திருக்கு, வேலை வாய்ப்பு கிடைக்கல, அவர்கள் சொன்ன வாக்குறுதி எதையும் நிறைவேற்றல, இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம். ஆனா ரொம்ப முக்கியமானது, ஏன் ராகுல் காந்தி இந்தியா முழுக்க நடந்து போனாரு, ஏன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி கையை பிடிச்சு இந்த கூட்டணியை உருவாக்குவதற்கு பாடுபட்டார், ஏன் நாம விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் கருத்தை இறுக பற்றிக் கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் ஒரே விடை, நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த, வரையறுத்து தந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதுதான். ராகுல் காந்தி நடந்ததும் அதுதான். ராகுல் காந்தியோட தளபதி ஸ்டாலின் கையை இறுக பற்றிக் கொண்டு பயணிப்பதற்கும் காரணம் அதுதான். ராகுல் காந்தி அவர்களோடும் அண்ணன் தளபதி அவர்களோடும் திருமாவளவன் தொடர்ந்து பயணிப்பதற்கு காரணமும் இதுதான். இதான் ரொம்ப பெரிய டேஞ்சரே, மிகப்பெரிய டேஞ்சர் இதுதான். அம்பேத்கர் எழுதிய சட்டம் 3 வருஷம் ஒரு ராத்திரி பகலா தூங்காம உழைச்சி எழுதின சட்டம். அதனாலதான் 65 வயசுல அவர் இறந்து போயிட்டார். அந்த மாதிரிலாம் கஷ்டப்படாம, தூக்கம் இல்லாம அவர் கஷ்டப்படாம இருந்திருந்தா 90 வயசு மேல வாழ்ந்திருப்பார். 90 வயசு மேல வாழ்ந்திருக்க முடியும். அவருக்கு சுகர் வந்துருச்சு, சக்கரை நோய். ஏன்னா ராத்திரில தூங்குறது இல்ல, பகல்ல தூங்குறது இல்ல, புத்தகங்களை படிக்கிறது, எழுதுறது, இந்த மக்களுக்காக இரவு பகலாக உழைத்தார். அதனால 65 வயசுல இறந்து போயிட்டார். 65 வயசுல. இப்ப எனக்கு 62 வயசு, 3 வருஷம் தான் எக்ஸ்ட்ரா அவர் வாழ்ந்திருக்கிறார். அம்பேத்கர் இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் வாழ்ந்திருந்தாருன்னா RSS ஒரு இயக்கமே இருந்திருக்காது, பிஜேபின்னு ஒரு இயக்கமே இருந்திருக்காது, இந்தியாவோட உருவாகி இருக்காது. அம்பேத்கர் காலமாகிவிட்டார். அதற்கு காரணம் அவர் அரும்பாடுபட்டு அல்லும் பகலும் உழைத்தது விளைவுதான். அப்படி அவர் உழைத்து உருவாக்கிய சட்டம் இருக்க இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லோரும் போற்றக்கூடிய ஒரு சட்டம். அமெரிக்காக்காரன்ல இருந்து அத்தனை பேரும் இந்தியாவுக்கு எழுதின அரசமைப்பு சட்டம். இவரு நம்முடைய அமெரிக்க அதிபர் வந்தார். ஒரு போன அமெரிக்க அதிபர் பேர் என்ன, இதுக்கு முன்னாடி இருந்தாரு, இல்ல ட்ரம்புக்கு முன்னாடி, அடுத்து ஒபாமா வந்தார். எங்க டெல்லிக்கு வந்தார், பார்லிமெண்ட்ல பேசினாரு, 10 நிமிஷம் பேசினாரு. 3 தடவை அம்பேத்கர் பெயரை உச்சரித்தார். டாக்டர் B.R. அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர். ஏன்னா இந்த நாடு புதிய இந்தியாவாக வளருவதற்கு அடித்தளம் அமைத்தவர், அரசமைப்பு சட்டத்தை எழுதியவர். வெள்ளக்காரனுக்கு, அமெரிக்காக்காரனுக்கு தெரியுது அம்பேத்கருடைய பெருமை. அவர் தன்னுடைய உரையில வந்து எக்ஸ்ட்ரா தான் பேசினார். 15 நிமிஷம் பேசினார். அதுல 3 முறை டாக்டர் அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர் என்று உச்சரித்தார்.
அப்படி அம்பேத்கருடைய புகழ் உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறது. அவர் எழுதிய அந்த அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாக மதிக்காத ஒரு கும்பல் தான் பிஜேபி, சங் பரிவார் கும்பல், RSS. அவர்கள்தான். அவங்க அடுத்த ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்த சட்டத்தை தூக்கி எறிஞ்சிருவாங்க. வர்ணாசிரம தர்மம் தான் சட்டமா மாறும். அதுதான் உண்மை. அதனால்தான் 10 வருஷமா நான் கத்திட்டு கிடக்கிறேன். இந்தியா முழுக்க போய் பேசுறேன், ஆந்திராவில் போய் பேசுறேன், கேரளாவில் போய் பேசுறேன், கர்நாடகாவில் பேசுறேன், மகாராஷ்டிரா, அம்பேத்கர் பிறந்த மகாராஷ்டிராவில் பேசுறேன். எல்லோரையும் வாங்க, இந்த பிஜேபி கும்பலை வீழ்த்தணும், இடதுசாரிகளோட சேரணும். ஏன்னா அவ்வளவு ஆபத்தான சக்திகள் அவர்கள். மேலவளவுல பேசும்போது அதனால்தான் நான் ஆத்திரப்பட்டு பேசினேன். என்னைக்கு நான் அப்படி பேசுறது இல்லை. அன்னைக்கு ஏன் அப்படி சொன்னா, இந்த சமுதாயத்திலிருந்தே சில பிழைப்புவாதிகளை, கருங்காலிகளை பிடிச்சு வச்சுக்கிட்டு தெரு தெருவா உள்ள அனுப்புறான். போய் கொடியேத்துங்க, பிஜேபி கொடியேத்துங்க, படிச்சவங்க எல்லாம் பிடிச்ச வெளியே ஏத்து, RSS சேர்த்து விடுங்க, அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுங்க. ஆனா அது ஆபத்து. இந்தியாவில் 2 அம்பேத்கர் இயக்கம் தான் பிஜேபியோட விலை போகாத இயக்கம். ஒன்னு மகாராஷ்டிராவில் அம்பேத்கர் பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் நடத்துற இயக்கம். பிரகாஷ் அம்பேத்கர் அவர் யாரு? அம்பேத்கருடைய மகன், யஷ்வந்த் ராவுடைய மகன். யஷ்வந்த் ராவ் தான் அம்பேத்கருடைய மகன். அவருடைய பிள்ளைதான் பிரகாஷ் அம்பேத்கர். அவருடைய கட்சியும் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தான். அம்பேத்கர் கொள்கைப்படி அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக பிஜேபி விரிக்கிற வலையில் சிக்காத சிறுத்தைகள், மராத்திய சிறுத்தைகள், அம்பேத்கர் பேரன், தமிழ்நாட்டு சிறுத்தைகள். நாம் சிறுத்தைகளுக்கு அவர்களுக்கு வலையில மீன் வலை தான் அவன் கையில் வச்சிருக்கிறான். சிறுத்தை வலை இல்ல அவன்கிட்ட. சிறுத்தை வலை கிடையாது. சிறுத்தையை பிடிக்கிற வலை இன்னும் கண்டுபிடிக்கல. அவனால பிடிக்கவும் முடியாது. தோழர்களே, அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ராகுல் காந்தி போராடுகிறார். அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை பாதுகாப்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் போராடுகிறார். அதனால்தான் அவருடைய கைகளை நாம் இறுக பற்றி கொண்டிருக்கிறோம். தயவுசெய்து வந்து இலைக்கு போடுங்க, பூவுக்கு போடுங்க, மலருக்கு போடுங்கன்னு யாராவது கேட்டா, இந்த தேர்தலில் கொஞ்சம் புத்திசாலித்தனமா நம்ம வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. கவனமாக வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இதை சொல்லல, நான் மட்டும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக சொல்லல. நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், 40லும் நானே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னார். சிதம்பரத்திலும் நான் தான் வேட்பாளர். சிதம்பரத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் திருமாவளவன் என்கிற மு.க. ஸ்டாலின். ஆகவே இந்த தேர்தலில் 40 இடங்களில் நம்ம வெற்றி பெற்றால்தான் அந்த பாசிச பாஜக அரசை விரட்டியடிக்க முடியும். உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். நமது சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம், பெரிய ஆனந்தவாடி மக்களின் சின்னம், சின்ன ஆனந்தவாடி மக்களின் சின்னம். சின்ன ஆனந்தவாடி கூப்பிடக்கூடாது, அதுக்குதான் இங்கே சொல்லிட்டேன். நேரம் அடுத்தவரு போகணும். அடுத்தவரு இன்னொரு நாளைக்கு வரேன் தம்பி. முடியாது, இன்னொரு நாளைக்கு வரேன் பிளீஸ். பேப்பர் கொடுக்குறேன். ஒரு நிமிஷம் இருக்குங்களா, ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது நிறைய ஊர் போட்டிருக்கு. இவ பாருங்க, இப்ப நம்ம இருக்கிறது 3 மணிக்கு வாழக்குறிச்சி போயிருக்கணும். மாலையக்குடி, கிளிமங்கலம், ஆனந்தவாடி. இப்ப 4வது சாயந்தரம் வந்துருக்கிறோம். மணி இப்ப என்ன 9 ஆச்சு. ஒரு மணி நான் சொல்றது கேளுங்க. சொல்றது தம்பி, நீங்க தான் எல்லாம் புரிஞ்சுட்டு சொல்லணும். அண்ணன் வர முடியல என்ன, எல்லா ஊருக்கும் போறேன்னா நான் எப்படி பாருங்க.